Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல example 2.16 தான் பார்க்க போறோம். Find the number of integer solutions of 3x is congruent to 1 mod 15. அதாவது நமக்கு இப்படி ஒரு congruence relation கொடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா the number of integer solutions. அதாவது நம்ம இங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, எக்ஸுக்கு எவ்வளோ இன்டீஜர் சொல்யூஷன் ஆன்சரா இருக்கும் அப்படின்றதும் நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸுக்கு எவ்வளோ பாசிபிள் இன்டீஜர் சொல்யூஷன் இருக்கோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இன்டீஜர் சொல்யூஷன், எக்ஸுக்கு எவ்வளோ இன்டீஜர் வேல்யூ சொல்யூஷனாக வரும் அப்படின்றதும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்குரன்ஸ் டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். If A is congruent to B mod M எப்போ என்னால் எழுத முடியும்னா இந்த பியை இங்கிட்டு கொண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதாவது A மைனஸ் பியை என்னால் எப்போ மல்டிபிள் ஆஃப் எம்மா எழுத முடியுதோ, கேன்றது ஒன்றும் இல்லை, எனி இன்டீஜர், எம் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். ஏ அண்ட் பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பட் அது ஒரு இன்டீஜர். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டுமே தான் A is congruent to B mod M அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். அப்போ எனக்கு இப்படி கொடுத்தா நான் இப்படி எழுதிக்கலாமா? இங்கே 3x is congruent to 1 mod 15 இருக்கனால இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே பிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு, 1 இருக்கா. ஸோ இதை இங்கிட்டு கொண்டு எழுதிக்கலாம். அதாவது 3x minus 1 is equal to multiple of 15 எழுதிக்கலாம். அதை 15 into கேன்னு எழுதலாம். இந்த கேன்றது ஒன்றுமே இல்லை, சம் இன்டீஜர். அதாவது கேக்கு ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தேவை என்னது, எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடும் மிச்ச டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடும் கொண்டு வரலாம். ஸோ இப்படி -1 இங்கிட்டு போனால் நமக்கு என்ன வரும், +1ன்னு வருமா. ஸோ இங்கிட்டு இருக்க 3யை நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வரும். அதாவது x is equal to k plus 1 டிவிஷனில் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3யை வச்சு இந்த டேர்மை தனித்தனியாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அதாவது a plus b divided by cன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a by c plus b by cன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை தான் பண்ண போகிறேன். அதாவது இந்த சியை வச்சு இந்த நம்பர்ஸை தனித்தனியாக டிவைட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த 3யை வச்சு இந்த நம்பர்ஸை தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 15k/3 அப்படின்னு சொல்லி வரும், ப்ளஸ் 1/3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 15ல் 3 போச்சுன்னா நமக்கு 5 வரும், 5k + 1/3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்னா 5k + 1/3 அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இப்போ 5 ஒரு நம்பர், கேன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், இன்டீஜர். ஸோ 5ஓட நம்ம எந்த இன்டீஜர் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னவாக தான் வரும், இன்டீஜராக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட நம்ம 4 மல்டிபிள் பண்ணுறோம். 4 என்னது, ஒரு இன்டீஜர் தான். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 20. ஸோ 20 என்னது நமக்கு இன்டீஜர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பாசிட்டிவாக எடுக்காமல் நான் நெகட்டிவாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, -20ன்னு வரும். -20யும் எனக்கு ஒரு இன்டீஜர் தான். ஸோ 5ஓட எந்த இன்டீஜர் வேல்யூவையும், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அதை மல்டிபிள் பண்ணினா எனக்கோட ஆன்சர் என்னவா தான் வரும், இன்டீஜராக தான் வரும். ஓகேவா? பட் +1/3 இருக்கா, 1/3னா ஒன்றுமே இல்லை, 1 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம 0 எடுக்கணும். 3 3s 9 வரும், மறுபடியும் 1 வரும், மறுபடியும் நம்ம 0 போடணும். அப்படியே 0.33 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 20 வச்சுக்கலாம். 20ஓட 0.33யை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 20.33ன்னு வரும். 20.33ன்றது கண்டிப்பாக அது ஒரு இன்டீஜர் கிடையாது. ஏன்னா இன்டீஜரில் டெசிமல் பார்ட் இருக்காது. இந்த 20ஐயும் இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 20.33ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு டெசிமல் பார்ட் இருக்குது, பட் இன்டீஜரில் நமக்கு டெசிமல் பார்ட்லாம் இருக்காது. வெறும் 20, வெறும் 40 தான் இருக்கும், பாயிண்ட் சம்திங்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால 5kவோட ஆன்சர் இன்டீஜர் தான். பட் 5kவோட நம்ம 1/3யை ஆட் பண்ணோம்னா, அதாவது 1/3னா ஒன்றும் இல்லை, 0.33. ஸோ இந்த 0.33யை நம்மளோட இன்டீஜர் வேல்யூவோட ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்னவா வராது, இன்டீஜராக வராது. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கு எத்தனை இன்டீஜர் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கூட இன்டீஜராக வராது, ரேஷனல் நம்பராவோ இர்ரேஷனல் நம்பராவோ தான் வரும். அதனால நமக்கு இங்கே எக்ஸுக்கு இன்டீஜர் சொல்யூஷனே கிடையாது.
ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல எழுதணும்னா, ஸோ இங்க நமக்கு 5k வந்து இன்டீஜர் தான். பட் 5k + 1/3 இன்டீஜர் கிடையாது. ஏன்னா இங்க நமக்கு k = 4ன்னு எடுத்தோம்னா 5 4s are 20ன்னு வரும். 20 நமக்கு இன்டீஜர். ஏன்னா அங்க எந்த டெசிமல் பார்ட்டுமே கிடையாது. இதுவே இந்த 20வோட இந்த 1/3யோட ஆன்சர் 0.33 ஆட் பண்ணி பாருங்க, 20.33ன்னு வருது. இங்க டெசிமல் பார்ட் இருக்கு. அப்ப இந்த நம்பர் வந்து இன்டீஜரா இருக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிறனால எக்ஸுக்கு எந்த இன்டீஜர் சொல்யூஷன்ஸுமே இருக்க முடியாது. therefore there is no integer solution அப்படின்னு சொல்லி எழுதணும். the number of integer solution தானே என்னன்னு கேட்டாங்க. இங்க நமக்கு 0. அதனால வந்து there is no integer solution அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2.16. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.